எல்லை மீறும் திமுகவினரின் அராஜகத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு ஆதரவாக சென்னை கந்தன் சாவடியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், சிலை கடத்தலை தடுக்க எம்ஜிஆர் காலத்திலேயே தனிப்பிரிவு தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இது பற்றி அறியாமல் ஸ்டாலின் பேசி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொல்லைப்புறமாக தலைவர் பதவிக்கு வந்த ஸ்டாலினுக்கு அடித்தட்டு மக்களின் நலன் தெரியாது என்றார். அடிமட்ட நிர்வாகியாக இருந்ததால் அடித்தட்டு மக்களின் பிரச்சினை தனக்கு தெரியும் என்று முதல்வர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எல்லை மீறும் திமுகவினரின் அராஜகத்தை முடிவு கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். அதேபோல இன்னைக்கு கிண்டலிங் பேசிட்டு இருக்க ஏதாவது பெரிய அரசியல் தெரிந்த ஒரு மாதிரியும் மற்றவர்கள் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க அரசியலுக்கு வந்த வழி எந்த வழின்னு அத்தனை பேருக்குமே தெரியும். கஷ்டப்பட்டா நீங்க தலைவராக இருக்கிறீங்க. கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தாரு. அந்த போர்வையில கொல்லைப்புறத்தின் வழியாக நீங்க அவருடைய மகனாக இருந்த காரணத்தால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதனால நீங்க வந்துட்டீங்க. மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஒரு கட்சியில உயர்ந்த பதவிக்கு வருது என்று சொன்னா ஒரு கிளை செயலாளர், அதுக்குள்ள ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, இப்படி வந்தா தான் ஒவ்வொரு மட்டத்திலையும் என்ன பிரச்சனைன்னு தெரியும். எதுவுமே தெரியாத அப்படி பிடிச்சு வச்ச மாதிரி டக்குன்னு வந்தீங்க, எம்எல்ஏ ஆனீங்க, அமைச்சர் ஆனீங்க, இன்றைக்கு செயல் தலைவர், தலைவர் ஆயிட்டீங்க கட்சி. ஆக கட்சியிலையும் ஒன்றும் தெரியாது, நாட்டு மக்களை பத்தியும் தெரியாது. ஆகவே நீங்க எதை வேணாலும் பேசலாம். ஏன்னா நீங்க தலைவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஆகவே நாங்க தொண்டர்ல வந்தோம். ஆகவே நாங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவர்கள். எதை வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆனால் எங்களுடைய பணி மக்களுக்கு சேவை செய்கின்ற தலையாய பணியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் பொறுப்பை ஏற்றுக்கின்றோம். கந்தன்சாவடியை தொடர்ந்து திருப்போரூரில் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆறுமுகத்திற்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, ஏழை தொழிலாளர்களுக்கு அரசு வழங்கும் நிதியை ஸ்டாலின் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். அதேபோல ஏழை தொழிலாளர் குடும்பம், அது விவசாய தொழிலாளியா தான் சரி, கட்டட தொழிலாளி தான் சரி, தொழிலாளி என்று சொன்னாலே அந்த குடும்பத்துக்கு 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்கும். ஏற்கனவே அறிவிச்சு திட்டத்தை துவக்கியாச்சு. துவக்கவுடனே திமுக தலைவர் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் உடனே திமுக வழக்கில் அழைச்சு, நீங்க போய் நீதிமன்றத்தில் கேஸ் போடுங்க அப்படின்னு அவர்களுக்கு ஆணையிட்டு அவர் போய் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. ஆனா நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் அந்த தடையாணையை கொடுக்கல. பிறகு தேர்தல் வந்துடுது. தேர்தல் அறிவிச்ச உடனே தேர்தல் ஆணையத்திட்டு போய் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் அவருடைய திமுக வழக்கறிஞர் RS பாரதி அவர் போய் ஒரு புகார் மனு அளிக்கிறார் தேர்தல் ஆணையத்தில். தேர்தல் வருது, அதனால நீங்க இந்த 2000 ரூபாயை கொடுக்கக்கூடாது, நிறுத்தி வைங்கன்னு சொல்லி புகார் மனு கொடுத்ததின் விளைவு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து தொழிலாளர் குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்துவதற்கு அரசு நடவடிக்கை. 100 நாள் வேலை திட்டத்தை மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடன் 200 நாளாக இன்றைக்கு இந்த நாட்களை அதிகரிக்கப்படும். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமாரவேல் மற்றும் மாமல்லபுரத்தில் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆறுமுகத்திற்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.